வேல் முருகா, பழனியில் வாழும் வேல் முருகா, சாட்டையில் ஆடும் பம்பரம் நான், நாட்டையில் ஆடும் பம்பரம் நான், சக்கரம் போலே சுற்றுகிறேன், சக்கரம் போலே சுற்றுகிறேன். சாப்பிட்டீங்களா தங்கங்களா? ஐயா சாப்பிட்டீங்களா? சரி சரி. நோக்கி ஓடி வந்தேன், கோயிலை நோக்கி ஓடி வந்தேன். சிற்றம்பலம். அரகரம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. காலையில் துலாவூர் ஆதீனம் ஐயா அவர்களுடைய ஆன்மீக கருத்துக்களை சத்சங்கமாக நமக்கு பதிவு பண்ணாங்க. நமது 2வது நாள் பயணமாக காசி பயணத்தில் 2வது நாளாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் சகுந்தலா அம்மையார் அவர்களுடைய தலைமையில் எல்லாரும் ஒரு இன்ப சுற்றுலான்பாங்க. இந்த இன்ப சுற்றுலாவில் அன்பு சுற்றுலா, தெய்வத்தின் மீது உள்ள அன்பினால சுற்றுலாவாக சென்று வருகிறோம். எல்லாம் காசி விஸ்வநாதர் திருவருள் துணை. இது இந்த டைம் டேபிள்லாம் நமக்கு அமைச்சிக்கிறது. காலையில் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சும்மா விபூதி பூசுறத ஒரு மந்திரம் சொல்லி உரிய இடத்துல விபூதி பூசுறது சைவ சமய சடங்குகளில் முதல்வது. ஒரு சமயத்தை சாரணும்னு சொன்னாலே திருநீரு, உத்திராக்கம், பஞ்சாட்சர ஜபம், இது 3மே சைவ சமயத்தை அடிப்படையான கொள்கை. அதன்படி திருநீட்டை சும்மா பூசுறது, தண்ணியில் தீர்த்தத்தில் குழைச்சி குறிய இடங்களில் மந்திரத்தை சொல்லி பூசும்போது அந்தந்த இடங்களிலே உள்ள அதிதெய்வங்கள் மகிழ்ந்து நமக்கு பற்றற்ற தன்மையை உண்டாக்கும். ஆதீனம் ஐயா அவர்கள் இந்த பயணத்தை ஒரு யாத்திரையாக நீங்கள் எடுத்துக்கணும். இதனுடைய உண்மைத்தன்மையெல்லாம் அவர் ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு பேசினாங்க. இப்பொழுது நமக்கு முன்பாக பேசி அருளாசி வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய துலாவூர் ஆதீனம் அவர்களுக்கும், அதே போன்று சத்சங்கத்திலே இன்று மிக அருமையாக நல்ல தகவல்களை படியார்களுக்கெல்லாம் அளிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அன்னை சகுந்தலா அம்மையார் அவர்களுக்கும் மற்ற அன்பர்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த கங்கை என்பது புனித நீர், நம்ம இந்துக்களுக்கு புனிதமான ஒரு நதி. இந்த கங்கை எப்படி ஏற்பட்டது, இந்த கங்கை வந்த வரலாறு என்ன, உங்க யாருக்காவது தெரியுமா? அம்மாவும் சாமியும் வேண்டாம் சொல்லக்கூடாது. இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு கங்கா நதி உற்பத்தியான வரலாறு அது எங்க இருந்து வந்தது தெரியுமா? கைலாயத்துல ஆகாசத்திலிருந்து அந்த 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 நதிக்கு பேரே ஆகாச கங்கை. நேற்று அது அம்மா சத்சங்கத்துல குறிப்பாக சில விஷயங்களை சொன்னாங்க. இந்த கங்கையில சாகரன் என்ற மன்னனுடைய புதல்வர்கள் 60,000 பேர் சாம்பலாய் பெறாங்க. அதை குறிப்பா லேசா உணர்த்தினாங்க. போக இன்னைக்கு அன்பர்கள் மத்தியில அன்னையவர்கள் அவங்க சீட்டுக்கே போய் எல்லார்கிட்டையும் நலம் விசாரிச்சு அவர்களோட ஒன்றோடு ஒன்றா இருந்து சிறிது நேரம் எல்லோருக்கூடையும் பழகி எல்லோருக்கும் ரொம்ப திருப்தியா இருந்தது. அம்மா அவங்க இடத்துக்கே பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப மன நிறைவா இருந்தது. வணக்கம் 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 ஐயா, சந்தோஷமா இருங்க, ஏக்கமா பார்க்காதீங்க, எல்லாம் நல்லா நடக்கும்.